இந்த கோழி வளங்க உங்களால சூப்பரா வந்து லாபம் பார்க்க முடியும். ஆடு வளங்க பயங்கரமா லாபம் பார்க்க முடியும். மாடு வளர்த்தீங்கன்னா பால் பண்ணை வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த எல்லா ஃபீல்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ கோழி பண்ணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல் 10 பேராச்சும் அதே கோழி பண்ணையை வச்சிருப்பீங்க. அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம லாபம் எடுக்கிறது? ஏன்னா நம்ம ஒரு ரேட்டு சொல்றோம், அங்க ஒரு ரேட்டா போகுது. எல்லாருமே இந்த கோழி பண்ணை வச்சிட்டோம்னா மார்க்கெட்ல இதுக்கு மதிப்பு நம்ம வந்து நினைச்ச அளவுக்கு இல்லை பார்த்தீங்களா? அப்போ நம்ம புதுசா என்ன விவசாயம் பண்ணலாம்? புதுசாகவும் பண்ணணும், அதே மாதிரி அதில் மார்க்கெட் வேல்யூவும் இருக்கணும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம வாத்து விவசாயம் தாராளமாக பண்ணலாங்க. இப்போ இந்த வாத்து விவசாயமா என்னமா நீ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மார்க்கெட் உண்மையிலே இருக்கு. இப்போ வாணியம்பாடி, ஆம்பூர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், சிக்கனுக்கு ஒரு கூட்டம், மட்டனுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலுமே இந்த வாத்துக்கு மட்டும் கியூ அவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே இந்த வாத்து பிரியாணி அப்படின்றது ரொம்பவுமே ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கெட் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ வாத்து விவசாயம் பண்ணால் ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நாளைக்கு இந்த மார்க்கெட் டக்குன்னு பெருசாகிடுச்சுன்னு வைங்களேன், நிறைய பேர் புதுசு புதுசாக வருவாங்க. அப்படின்னு பார்த்தா நேற்று நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் எல்லாம் நம்பி உங்ககிட்ட வாங்க வருவாங்க. ஸோ இன்றைக்கே ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதான். இப்போ நீங்களும் ஒரு வாத்து பண்ணை எப்படி வைக்கிறதுனா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷினி. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் யாருக்கிட்ட கால் பண்ணி கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கவலையே பட வேணாம். நம்ம பாஸ்வாலா ஆப்பில் வாத்து வளர்ப்பது எப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து ஐயங்கள் ஏதும் வந்ததுன்னா நம்மளோட மென்டர்ஸ்க்கு நீங்கள் வீடியோ கால் மூலமாக உங்களுடைய எல்லா டவுட்டையுமே தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கே பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வாலா, பி த பாஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட பண்ணைக்கு எந்த வகையான வாத்து சிறந்தது? நீங்க முட்டை வைக்கிறதுக்கு வாத்து பண்ணை வைக்க போறீங்களா, இல்ல அதோட இறைச்சி வைக்கிறதுக்காக வாத்து பண்ணை வைக்க போறீங்களா? இதுக்கு தீவனம் எப்படி, அரசு மானியங்கள் என்ன, இதுக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது, என்ன வகையான நோயெல்லாம் வரும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மேலும் சில தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சுமார் ஒரு 33,000 இருந்தாலே போதுங்க, உங்களாலேயும் ஒரு வாத்து பண்ணை தாராளமாக ஆரம்பிக்க முடியும். இது வந்து நான் சொல்லலை, இது நபார்ட் மூலியமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. வெறும் 33,000 சொச்சம் இருந்தாலே போதும் உங்களாலே ஒரு வாத்து பண்ணை ஆரம்பிக்க முடியும். அந்த கால்குலேஷன் நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல வாத்து பண்ணை நம்ம எதுக்கு வைக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ வாத்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஊராக இருந்தாலுமே நல்லாவே அடாப்ட் ஆகிக்கோங்க. அதுக்கு குளிர், கடுமையான வெயில் எதுவாக இருந்தாலுமே அதனால அடாப்ட் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரான தீவனம் கொடுக்கணும், தடுப்பூசிகள் போட்டாலும், அதுக்கப்புறம் ஒரு குளமோ குட்டையோ அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு பெருசாக நீங்கள் கூண்டு அதெல்லாம் அமைக்கணும்னே தேவையில்லைங்க. இதை வந்து தாக்குற மாதிரி மிருகங்கள் எதுவுமே வராத மாதிரி இது நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். இது உங்களுக்கு சூப்பரான ஒரு லாபத்தை தாராளமாக அள்ளித்தரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காக்கி கேம்பல் இல்லைனா பெர்கின், இந்த 2 வகையை தான் பெரும்பாலுமா வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா காக்கி கேம்பல் வந்து வருஷத்துக்கு 300 முட்டைகள் தாராளமே வைக்கும். பெர்கின்றது வந்து அது இறைச்சிக்காக வந்து தாராளமாக வந்து வளர்த்துட்டு வராங்க. அதே மாதிரி இந்தியன் ரன்னர் அப்படின்னு இன்னொரு வெரைட்டியும் இருக்கு. ஸோ இந்த 3 வெரைட்டி தான் நமக்கு டாப் 3ல இருக்கு. ஸோ நீங்க முட்டைக்காகனா காக்கி கேம்பல் வளர்க்கலாம், இறைச்சிக்காகனா இந்த இந்தியன் ரன்னர் இல்ல பெர்கின் வந்து தாராளமாக வளர்க்கலாம். இல்ல எனக்கு முட்டையும் வேணும் இறைச்சியும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு வெள்ளை வாத்து இருக்கு, அப்படிலாம் நம்ம நாட்டு வாத்து வகைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த 4 வாத்து வகைகளில் நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்ன்றதை பார்த்து முடிவு பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளால வளர்க்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமாக வளர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வாத்துகளுக்கு என்ன வகையான தீவனம் கொடுக்கணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட தீவனத்தோட ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். வாத்துகளுக்கும் புரத சற்று, அதாவது புரோட்டீன்ன்றது ரொம்பவுமே முக்கியம். அந்த புரோட்டீன்ன்றது 20லேருந்து 22% அதோட தீவனத்தில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நீங்கள் இப்போ என்னன்னா உங்களோட கிச்சன் வேஸ்ட் எல்லாமே எடுத்து உங்கள் வாத்துகளுக்கு தாராளமாக போடலாம். அதே மாதிரி குளம் குட்டைகள் பக்கத்தில் இருக்கிறதுனாலவே இதுங்களுக்கு அந்த நத்தை, புழு, பூச்சி அது எல்லாமே ஒரு நேச்சுரல் உணவாக மாறிடும். இந்த சின்ன சின்ன மீன்கள் கூட நீங்கள் உங்கள் குளத்தில் வளர விட்டீங்கன்னா அதுவுமே சூப்பர். அதுவும் வாத்துகளுக்கு ஒரு சூப்பரான உணவு. இப்போ நீங்கள் வாத்துகளை குட்டிகளை வாங்கி அதை இறைச்சிக்காக வளர்க்க போறீங்க அப்படின்னா அது 5லேருந்து 20 வாரங்க குட்டி இருக்கும் தெரியுமா? அதுக்கு வந்து புரத சற்று 15லேருந்து 18% வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி முட்டையிடுற பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வாத்தோட வயது வந்து 20 வாரங்களுக்கு மேலே இருக்கணும். அதுக்கு புரத சற்று எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 16லேருந்து 18% இருக்கணும். கூடவே கால்சியம் அதிகமாக ஆட் பண்ணி ஆகணும். இப்போது ஒரு கோழியாக இருந்தாலும் சரி, வாத்தாக இருந்தாலும் சரி, காடையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முட்டையிடுற பர்பஸ்னாலே அதுக்கு கால்சியம் நம்ம அதிகம்
அதிகமாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த முட்டை ஓடுகள் நல்ல வலுவாக வரும். வலுவாக முட்டை ஓடுகள் இருந்தால் தான் நம்மளோட இந்த கால்நடைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாமல் இருக்கும். கூடவே இந்த அசோலா அப்படின்னு ஒன்று தனியாகவே இருக்குது. இது வந்து இயற்கையிலே விளையிற ஒரு சூப்பர் நியூட்ரியன்ட் ஃபுட் ஃபார் ஆர் போல்ட்ரி அப்படின்னு கூட சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த அசோலாவை மறக்காமல் உங்களோட கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கொடுத்துட்டு வாங்க. இது இயற்கையிலே விளையிற சூப்பரான ஃபுட்டு. நமக்கு எந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி தேவையோ அதே மாதிரி நம்ம வாத்துகளுக்கும் சுத்தமான தண்ணி ரொம்பவுமே தேவைங்க. ஏன்னா வாத்துகள் வந்து உணவு உண்ணதுக்கு அப்புறமே உடனடியாக அவங்க தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ நம்ம எப்படி வந்து க்ளீனான வாட்டருக்கு வந்து ஆக்சஸ் வச்சுருக்கோம், அதே மாதிரி வாத்துகளுக்கும் நல்ல சுத்தமான தூய்மையான தண்ணிக்கு ஆக்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம வாத்தோட கொட்டகை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு தனியாக கூண்டுகள் அமைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா வாத்துக்கள் வந்து நேச்சுரல் ஹேபிடேட், அதாவது இயற்கையாகவே அது வாழ்ந்தாகணும். ஸோ ஒரு குளத்துக்கும் குட்டைக்கும் பக்கத்தில் வந்து உங்கள் வாத்துக்களை வச்சுக்கோங்க. அப்படிலாம் செயற்கையாகவே நீங்களே ஒன்று கட்டி வைங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கணும். நுண்ணுயிர்கள் அதிகமாக இருந்தால் தான் இதில் வந்து மீன்கள் எல்லாம் வளரும். மீன்கள் வளர்ந்தால் தான் நம்ம வாத்துகளுக்கு இயற்கையாகவே உணவுன்னு ஒன்று கிடைக்கும். அந்த வாத்துகள் வந்து தண்ணியில் இல்லாதப்போ வெளியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் தெரியுமா, அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா சுத்தமாக இருக்கிற இடம் தான் நம்ம வாத்துகளை வந்து நோயில இருந்து காப்பாற்றிட்டு வரும். ஸோ ஒரு சுத்தமான இடத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதில் அவ்வளோவா தண்ணி தேங்காத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வாத்துகள் முட்டையிடுறதா இருந்தாலும் சரி, அது வந்து ஓய்வு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த வைக்கோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைக்கோலெல்லாம் எடுத்து அது மேலே அழகாக வச்சுட்டிங்கன்னா வாத்துகள் அங்கே வந்து ரொம்பவுமே சொகுசாகவே உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நீங்கள் ஒரு கொட்டகையை அமைச்சாலும். இப்போ கணக்கோடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாத்துக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 சதுரடி தேவைப்படுது. எதுக்குன்னா அதை நல்லா சுற்றி நல்லா ஓடுறதுக்காக வந்து இந்த 3லேருந்து 4 சதுரடி அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. சின்ன கூண்டுலலாம் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா உங்களோட வாத்துகள் வந்து ரொம்பவுமே சோர்வடைஞ்சிடும். அதே மாதிரி அதில் ஹெல்த்தும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. கூண்டுகளில் உங்கள் வாத்துக்களை அடைக்கவே அடைக்காதுங்க. அதை நல்லா திறந்த வெளியில் விட்டால் தான் ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் 33,000 சொச்சத்திலேயே ஒரு பண்ணை வைக்க முடியுமேன்னு சொன்னீங்களேம்மா, அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அதுக்கு வரேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நபார்ட் மூலமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தபடி நமக்கு என்ன தெரியுதுன்னா, 100 பெண் வாத்துகளும் 15 ஆண் வாத்துகளும் தான் இந்த கணக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது இப்போ என்னன்னா 115 வாத்துகளுக்கு 500 சதுரடி இருந்தாலே போதுங்க. அதாவது ஒரு சதுரடி 20 ரூபான்ற பட்சத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த வாத்துகளுக்கு உணவு, தண்ணி, அதுக்கப்புறம் அது முட்டை வைக்கிறதுக்காக தனியாக ஒரு டப்பா, இது எல்லாமே சேர்த்து 1,500 ரூபாய் ஆகுது. இப்போ நம்ம வாத்துகளை குட்டிகளை வாங்குறோம்னா 3 மாத குட்டிகளை நம்ம வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அது நோய்வாய்ப்படாமல் இருக்கும், கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 130 வாத்துகள் அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு வாத்து டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சேர்த்து நம்ம வாங்கினா 16,900 ரூபாய் ஆகுதுங்க. இப்போ நமக்கு தீவன செலவு மொத்தமாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 2 மாதத்துக்கு 3,185 ரூபாய் ஆகுது. அதாவது 1 கிலோ 7 ரூபான்ற வகையில். இப்போ இந்த வாத்துகளுக்கு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து, நோய் வராமல் தடுக்கிறதுக்காக தடுப்பூசிகள், இது எல்லாமே சேர்த்து ஒரு 1,500 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதர செலவுகள், இன்சூரன்ஸ், அது எல்லாத்துக்குமே ஒரு 675 ரூபாய் போட்டிருக்காங்க. அப்போனா நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த செலவானது அதாவது 33,760 ரூபாயிலேயே ஒரு வாத்து பண்ணை உங்களால் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம அரசாங்க வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் கால்குலேஷன் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ முட்டையிடுற பர்பஸ்க்காக நீங்கள் வாத்துக்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா காக்கி கேம்பல் ஒரு வாத்துனால கிட்டத்தட்ட 300 முட்டைகள் வரைக்கும் வருஷத்துக்கு ஈட முடியும். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட 100 வாத்துகள் இருக்குன்னே கணக்கு வச்சுப்போம். இப்போ 100 × 250 எல்லாம் 300 எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஒரு வாத்து முட்டையானது இன்னைக்கு தேதியில் சென்னையில் 9 ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வருஷத்துக்கு நமக்கு 25,000 30,000 வரைக்கும் முட்டைகள் கிடைக்குமா? அப்போ நமக்கு வருமானம் முட்டையிலேருந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,25,000 2,70,000 வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் வரும். இதில் லாபம் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதலீடுக்கு போட்ட எல்லா பணத்தையும் நீங்கள் கழிச்சாதான் உங்களால் ஒரு லாபம் பார்க்க முடியும். ஸோ வருஷத்துக்கு முட்டையினால் இவ்வளோ தான் உங்களால் வருமானம் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இறைச்சிக்காக உங்களோட வாத்துக்களை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 100 வாத்து இருக்குது. ஒரு வாத்தானது சராசரியானது 2லேருந்து 4 கிலோ வரைக்கும் நல்லாவே தேறிட்டு வரும். சரிங்களா? இப்போ நம்ம சென்னையில் 1 கிலோ ஆனது 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாய் வரைக்கும் கிலோ விற்கிது இன்னைக்கு தேதியோட விலையில். இது வந்து வாத்துகளை பொறுத்து கூடவும் செய்யும், இறங்கவும் செய்யும். இல்லைன்னா ஒரு பெரிய பிராண்டாக இருந்ததுன்னா அதுங்களுக்கு தனியாக ஒரு ரேட்டு வேறு இருக்கும். உங்களுக்கே தெரியும் பிராண்டு பெருசாக இருந்தால் ரேட் அவங்க எப்படி வைப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பட்ஜெட்டில் நம்மளோட வாத்தானது 2 கிலோ வரைக்கும் தேருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கிலோ 250 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 100 × 2 × 250 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா
50,000 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு வாத்து 4 கேஜியா இருந்துட்டு 1 கேஜி வந்து 350 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 × 4 × 350 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து 100 வாத்துக்களான கணக்கு. இப்போ நீங்க யோசிப்பீங்க 100 வாத்துக்களை வச்சுட்டு எனக்கு இவ்வளோதான் வருதா அப்படின்னு. அது இல்லை, நீங்கள் வந்து இன்னும் நிறைய வாத்துக்கள் கூட வச்சுக்கலாம். அதாவது 300-400 வாத்துக்கள் கூட நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் உங்களோட இடத்துக்கு ஏத்தாப்புல. அதே மாதிரி வாத்துக்களை நீங்கள் திருப்பி 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 வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம முன்னாடி வந்து முயல் பண்ணையிலேயே சொல்லியிருப்போம், 2 முயலை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, அதை வந்து குட்டி போடுறதுக்காக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜோடி வாங்கி போடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம வாத்து பண்ணையிலையும் பண்ண போகிறோம். இப்படி பண்ணாதான் நம்மளால கொஞ்சம் அந்த ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிடுவோம் தெரியுமா, அந்த அடிக்கடி போடுற முதலீடு, அதை வந்து தவிர்க்க முடியும். ஸோ நம்ம பண்ணையிலே நம்ம வந்து இந்த இனப்பெருக்கம், இந்த ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணையை வந்து விரிவாக்கம் பண்ணோம்னா தான் நமக்கு உண்மையான லாபத்தை பார்க்க முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாராக இருந்தாலும் ஒரு நஷ்டம் அடைய தான் செய்வாங்க. அந்த நஷ்டத்தில் இருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களால சிறந்த பண்ணை ஒன்று ஆரம்பிக்க முடியும். இப்போ இந்த வாத்துக்கு எங்கே மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக இல்லை, ஆனால் வாணியம்பாடி ஆம்பூரில் சூப்பரான மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் ரொம்பவுமே விரும்பி வாங்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் கூட ரொம்பவுமே விரும்பி வாங்குறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்ஸில் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்ம ஊருக்கு தாராளமாக ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக உருவாகும். எப்படி இந்த காடைகளுக்கெல்லாம் உருவாச்சோ அந்த மாதிரி ஒன்று உருவாகும். இப்போ இந்த வாத்து பண்ணை அமைப்பதற்கு மானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நபார்ட்லேருந்து 25 முதல் 33% வரைக்கும் உங்களுக்கு மானியம் உண்டு. அதுவும் SC ST இல்லைனா பெண்களுக்காக 50% வரைக்கும் அவங்க மானியம் தாராளமாக கொடுப்பாங்க. இந்த மானியத்தை நம்ம எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மூலமாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஆன்லைன் வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களோட கால்நடை ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அப்படின்னா எல்லா மாநிலத்திலையும் கால்நடை பராமரிப்பு மையம்னு ஒன்று இருக்கும், அங்கேயும் போயிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மானியங்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களோட வாத்துகளுக்கு பெரும்பாலும் என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டக் வைரல் ஹெப்படைட்டிஸ் வரும், டக் காலரா வரும், பாட்டிலிசம் வரும், அதுக்கப்புறம் இந்த பேனு, அதுக்கப்புறம் புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரசைட்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து இந்த மூச்சு குழாயில் வந்து நம்ம வாத்துகளுக்கு ரொம்பவுமே அதிகமாக பிரச்சனை வரும். இதுலேருந்து எப்படி நம்ம வாத்துக்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட கொட்டகையை ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம வாத்துகளுக்காக இந்த டீவர்மிங் பண்ணுங்க, தடுப்பூசிகள்லாம் போட்டுட்டு வந்துடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட வாத்தில் அந்த குடற்புழு நீக்கம் வந்து பண்ணுங்க, டீவர்மிங்னு சொல்லுவாங்க, இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு உங்களோட வாத்துக்களை காமிச்சிருங்க. ஒரே ஒரு வாத்துக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு உங்க கண்ணில் பட்டா கூட உடனே அந்த வாத்தை எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ ஒரு வாத்துன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் தாராளமே வாழுங்க. ஆனால் அது முட்டையிடுற கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வருஷம் மட்டும்தான். ஸோ அதனால இந்த 2லேருந்து 3 வருஷம் இருக்கிற வாத்துக்களை வந்து முட்டையிடுறதுக்காக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட இறைச்சியை வந்து எப்போ விரும்புறாங்கன்னா, இளம் வாத்தா இருந்தால் தான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஸோ அதோட இறைச்சியோட கெப்பாசிட்டி வந்து 2லேருந்து 3 வருஷம் தான் வருது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ கிளியரா ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒரு வாத்து பண்ணை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாத்து பண்ணை ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் வந்து கடினமான விஷயம் தான். ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் தாராளமாக அதுலேருந்து லாபங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.